இப்போ இருக்கிறத விட ஒரு 20% உங்க கவனம் அதிகமானா போதும். உங்க பொருளாதாரம், உங்க கரியர் இப்ப இருக்கிறத விட பல மடங்கு முன்னேற்றத்தை சந்திக்கும். ஆனா ஏதோ ஒண்ணு இத செய்ய விடாம நம்மள தடுக்குது இல்ல, அது எது? அதையும் மீறி நம்ம எப்படி நம்ம கவனத்தை அதிகரித்து வெற்றி காண்பது? இததான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். வணக்கம், உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. இந்த சேனல்ல ஒவ்வொரு வாரம் நான் ஒவ்வொரு புத்தகத்தை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். சமீபத்துல திங்கட்கிழமைகள்ல காணொளி ரிலீஸ் பண்றேன். இன்னைக்கு அந்த வரிசையில நம்ம பார்க்க போற புத்தகத்தோட பேரு ஸ்டோலன் ஃபோக்கஸ். ஜாக்கிரதை, உங்கள் கவனம் திருடப்படுகிறது. இந்த புத்தகத்தை எழுதின எழுத்தாளரோட பேரு ஜோஹன் ஹாரி. நிறைய எக்ஸாம்பிள்ஸோட இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. அதையெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். நம்ம கவனத்தை யாரு திருடுறாங்கிறத தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத அந்த எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்லும். ஒரு ஊர்ல ஆபத்து நிறைந்த ஒரு பாதை இருந்துச்சு. அந்த பாதையில திருடர்கள் பயம் ரொம்ப ஜாஸ்தி. யார் அது வழியா கடந்து போனாலும் திருடர்கள் அவங்க கிட்ட இருக்கிற பொருட்களை பறிக்கிற வாய்ப்பும் ஜாஸ்தி. ஆனா பாருங்க, அந்த பாதை வழியா கடந்து போனாதான் ஒரு வர்த்தக நகரத்தை அடைய முடியும். அந்த வர்த்தக நகரத்துல பொருட்கள் வாங்கிக்கிட்டா ரொம்ப அமோகமாக வியாபாரம் செய்யலாம். இப்போ அந்த வர்த்தக நகரத்தை பத்தி 2 வெவ்வேறு வியாபாரிகளுக்கு தெரிய வருது. அந்த 2 வியாபாரிகளும் அந்த நகரத்துக்கு போகணும்னு முடிவு செய்யறாங்க. ஆனா அதுல ஒருத்தருக்கு அந்த பாதைய பத்தி தெரியும், இன்னொருத்தருக்கு அந்த பாதைய பத்தி தெரியாது. இப்ப சொல்லுங்க, இந்த 2 வியாபாரிகள்ல யாரால அந்த பாதை வழியா பத்திரமா போயிட்டு பத்திரமா திரும்பி வர முடியும்? யாரால தன்னுடைய பொருட்களுக்கு இழப்பு ஏற்படாம பாத்துக்க முடியும்? கண்டிப்பா அந்த பாதைய பத்தி ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டு போன வியாபாரியால தான். சரிதானே? ஏன்னா அவருக்கு அந்த பாதையில திருட்டு இருக்கு அப்படின்னு தெரியறதால அதுக்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் அவர் எடுத்திருப்பாரு. பாதுகாப்பா போயிட்டு பாதுகாப்பா திரும்பி வந்திருப்பாரு. அது மாதிரிதான் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் பயணிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த பாதை நம்ம கவனத்தை திருடுறதுக்காகவே பல விஷயங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கிற பாதை. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பாதை வழியா போனாதான் நம்மளால நம்ம கரியரை, நம்ம பொருளாதாரத்தை முன்னேற்றிக்க முடியும். அப்போ இந்த பாதை வழியா நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்றது புத்திசாலித்தனமா, இல்ல இதே பாதை வழியா பாதுகாப்போட போயிட்டு லாபத்தை மட்டும் எடுத்துட்டு வருவேன்னு சொல்றது புத்திசாலித்தனமா? கண்டிப்பா பாதுகாப்பான வழியை தேர்ந்தெடுத்து லாபத்தை எடுத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். அந்த வழியத்தான் இந்த புத்தகம் சொல்லித் தருது. பிரதானமாக 4 காரியங்கள் நம்ம கவனத்தை திருடுது. 1. வேகம். 2. பலதரப்பட்ட சந்தை. 3. உடல்நிலை. 4. மனநிலை. இப்போ இந்த 4ஐயும் பத்தி பிராக்டிக்கலான எக்ஸாம்பிள்ஸோட சொல்யூஷன்ஸோட பார்க்கலாம். 1. வேகம். இந்த எழுத்தாளர் சொல்றாரு, ஒரு காலத்துல இன்டர்நெட்லாம் ரொம்ப அபூர்வமா இருக்கும். அப்படியே கனெக்ஷன் கிடைச்சாலும் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வேணும்னா அதிக பணம் கொடுக்க வேண்டி இருக்கும். அதனால வாங்கின கையோட முதல்ல வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மத்த வேலை பார்ப்போம். ஆனா இப்போ அப்படி இல்ல. அஃபோர்டபிள் காஸ்டுக்கே ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கிடைக்குது. கனெக்ஷன் வாங்கின கையோட பார்க்க வேண்டிய வேலையை பாக்குறோமோ இல்லையோ, கண்டதுக்கெல்லாம் அதை பயன்படுத்துறோம் அப்படின்னு. சரி, ரைட், ஹை ஸ்பீட் இன்டர்நெட் இருக்கிறதால அதோட வேல்யூ நமக்கு புரியல, நம்ம கவனம் செதறுது, ரைட். ஆனா இதுக்கு சொல்யூஷன் என்ன? பேசாம இன்டர்நெட் கனெக்ஷனை கட் பண்ணிடலாமா, இல்ல அஃபோர்டபிள் காஸ்ட்ல இன்டர்நெட் கிடைக்கிறத கட் பண்ணிடலாமா? ரெண்டுமே முடியாதுங்க. மோரோவர் இந்த ஹை ஸ்பீட் இன்டர்நெட் தான் லொகேஷன் டிஸ்அட்வான்டேஜ், இடம் சார்ந்து மக்களுக்கு இருந்த தொந்தரவுகளை களைந்திருக்கு. இந்த இன்டர்நெட் மட்டும் இல்லைன்னா ஒரு கிராமப்புறத்து மாணவனுக்கு நகர்ப்புறத்து மாணவனுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய அதே இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியறதுக்கான வாய்ப்பு இல்ல. குளோபலைசேஷன், அதிகரிக்கும் வேலை வாய்ப்புகள், இதுக்கெல்லாமோ வாய்ப்பே இல்ல. எந்த அதிவேகமான இணையம் உங்க கவனத்தை திருடுதோ அதே இணையம் தான் இன்னைக்கு பலரோட வளர்ச்சிக்கும் காரணமா இருக்கு. அப்ப பிரச்சனை ஹை ஸ்பீட் இன்டர்நெட்ல இல்ல, அத நம்ம எப்படி பயன்படுத்துறோங்கிறதுல தான் இருக்கு. சரியா? அப்ப என்ன செய்யலாம்? ரொம்ப சிம்பிளுங்க. இன்னைக்கு உங்க கையில இருக்கிற இந்த ஹை ஸ்பீட் இன்டர்நெட் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்ங்கிறத, இந்த அட்வான்டேஜ நீங்க உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கணுங்கிறத உங்க மனசுல பதிய வைக்கலாம். உங்களுக்கு டேட்டா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கோ இல்லையோ, இருக்கிற மாதிரியான உணர்வை கொண்டு வந்துட்டு
ஒவ்வொரு தடவை உங்க போனை, ஒவ்வொரு தடவை உங்க டிவைஸ ஓபன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நோட் எடுத்து எந்த வேலைக்காக அதை ஓபன் பண்றீங்க அப்படிங்கறத எழுதி வச்சுக்கலாம். இந்த புக்கை வாசிக்கிறதுக்கு முன்னாடில இருந்து இதை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு இது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. சோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ஃபீட்பேக் சொல்லுங்க. 2, பலதரப்பட்ட சந்தை. இதுல பலதரப்பட்ட சந்தை அப்படின்னு இந்த எழுத்தாளர் சொல்றது இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டை. இந்த மார்க்கெட் ரொம்ப பெருசு. இந்த மார்க்கெட்ல கிடைக்கிற பொருட்களோட லிஸ்டும் பெருசு. உதாரணத்துக்கு ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் எடுத்துக்கோங்க. ஒரு போனையோ இல்ல டேபையோ எத்தனையோ பிராண்ட்ல எத்தனையோ விதமான டிவைஸ் கிடைக்குது. அந்த ஒவ்வொரு டிவைஸ்லயும் எத்தனையோ விதமான அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு அப்ளிகேஷன்லயுமே விதவிதமான கான்டென்ட் இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு விதவிதமான சோசியல் மீடியா அப்ளிகேஷன் எடுத்துக்கலாமா? இப்படி உங்க கண்ணு முன்னாடி விதவிதமா ரகரகமா பல விஷயங்கள் இருக்கும்போது ஒன்னு உங்களால வாங்க முடியலனாலும் இன்னொன்னு உங்களால வாங்க முடியும். ஒன்னு உங்களுக்கு பிடிக்கலனாலும் இன்னொன்னு உங்களுக்கு பிடிக்கும். பட் இதுக்கும் உங்க கவனம் திருடு போறதுக்கும் என்ன சம்பந்தம்? அதை புரிஞ்சுக்கணும்னா நீங்க இப்போ ஒரு எடுத்துக்காட்ட தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஒரு புடவை தேவைப்படுது. பக்கத்துல இருக்கிற ஒரு புடவை கடைக்கு போறீங்க. கடை சின்னது அப்படின்னா ஒன்னு பிடிச்ச புடவையை எடுத்துட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வருவீங்க, அல்லது எதுவுமே பிடிக்கலப்பா அப்படின்ட்டு வருவீங்க. ஆனா இதே ஒரு பெரிய மாலுக்கு போறீங்க. அங்க ஏகப்பட்ட புடவை கடை இருக்கு. ஒவ்வொரு புடவை கடையிலயும் 4-5 மாடி இருக்கு அப்படின்னா அங்க போயிட்டு அவ்வளோ லேசில உங்களால திரும்பி வந்துட முடியுமா என்ன? ஒரு மாடி இல்லனா இன்னொரு மாடி, ஒரு மெட்டீரியல் இல்லனா இன்னொரு மெட்டீரியல்னு தேடி தேடி அந்த மாலுக்குள்ளேயே தானே ரொம்ப நேரம் இருப்பீங்க. அது மாதிரிதான் இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டுக்குள்ளேயே நம்ம அதிக நேரத்தை செலவு பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த மார்க்கெட்டும் முழுக்க முழுக்க உங்களுக்கு எதிரானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. ஒரு காலத்துல ரொம்ப பணம் வச்சிருக்கிறவங்களாலதான் போன் வாங்க முடியும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. எல்லாராலையும் ஒரு பொருளை வாங்க முடியணுங்கிற அளவுக்கு இந்த சந்தை பறந்து விரிஞ்சிருக்கு. அடிப்படையான எக்ஸ்போஷர், அடிப்படையான அறிவு இருந்தாலே பல விஷயங்களை ஆப்ரேட் பண்ண முடியுங்கிற அளவுக்கு எக்ஸ்போஷர் அதிகமாயிருக்கு. அப்ப இந்த சந்தைய குறை சொல்லிட்டே இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. இந்த இடத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கீவேர்ட் லிமிடேஷன் அண்ட் ஷார்ட் லிஸ்டிங். இந்த சந்தை வேணும்னா பெருசா இருக்கலாம், ஆனா அதுல உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு சின்ன லிஸ்டா தானே இருக்கும். எத்தனையோ கேட்ஜெட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கேட்ஜெட் தானே தேவைப்படும். எத்தனையோ அப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு சில அப்ளிகேஷன்ஸ் தானே தேவைப்படும். அப்போ கையில கிடைக்கிறதையெல்லாம் வாங்காம பாக்குறதையெல்லாம் அக்சஸ் பண்ணாம உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அக்சஸ் பண்ணிக்கிற அளவுக்கு உங்களை நீங்க மாத்திக்கோங்க. நம்ம போன்லயே நம்மளால சில செட்டிங்ஸ் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டாகிராமா, யூடியூபா, இந்த குறிப்பிட்ட நேரம் பார்த்த பிறகு எனக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னு உங்களாலேயே சாஃப்ட்வேர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்ல என் கவனம் போயிருச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு பதில் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க பாருங்க. 3, உடல்நிலை. ஆரோக்கியம் சார்ந்த தவறான பழக்க வழக்கங்கள் நம்ம கவனத்தை திருடுதுன்னு சொல்றாரு இந்த எழுத்தாளர். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம உடம்புல இரும்பு சத்து குறைபாடு இருந்தா கூட நம்மளால சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. தொடர்ந்து சில ராத்திரிகள் நம்ம ஒழுங்கா தூங்கலன்னா கூட நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. நம்ம ஒரு பெரிய தப்பு பண்றோம். ஒட்டுமொத்த பழியையும் தூக்கி போன் மேலையும் இன்டர்நெட் மேலையும் போட்டுட்டு நம்ம எதுவுமே தப்பு பண்ணாத மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அப்படி இல்ல. நம்ம உடம்ப நம்ம சரியா கவனிக்காம இருக்கிறதே ஒரு பெரிய தவறுதான். 4, மனநிலை. எப்பவுமே ஒரு வேலையை ஒழுங்கா செய்யணும்னா நம்ம கவனம் முழுசும் அந்த வேலையில இருந்தாதான் அது சாத்தியம். ஆனா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்மள நிறைய பேர் அப்படியா இருக்கும். ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இடையில இன்னொரு வேலையையும் பாக்குறோம். வேலையை பார்த்துட்டு இருக்கோம், ஆனா கவனம் வேற எங்கேயோ இருக்கு. பட் இதையெல்லாம் ரொம்ப சகஜமானது அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் அதை நார்மலைஸ் பண்ணிக்கிட்டே வரும். அதாவது அது ஒரு பெரிய தப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி அதை அணுகிக்கிட்டே வரும். இந்த அணுகுமுறையும் நம்ம கவனத்தை திருடுதுன்னு சொல்றாரு இந்த ஆத்தர். கண்டிப்பாங்க, எப்போ நம்ம ஒரு விஷயத்த தப்புன்னு நினைக்கிறோமோ அப்போதான் அதை திருத்தணும்னு தோணும். எப்போ இதெல்லாம் பெருசு இல்ல, நார்மல் தான் அப்படிங்கிற மனநிலை நம்ம கிட்ட இருக்கோ அப்போ அதை திருத்தவும் தோணாது, அதுல இருந்து வெளியே வரவும் முடியாது. இப்படிதான் நம்ம மேலும் மேலும் கவனம் சிதறதுக்கு நம்ம மனநிலையே காரணமா இருக்கு. அப்ப இதை திருத்திக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஒரு வேலையை பார்க்கும்போது அதுல மட்டும் கவனத்தை வைக்கணும். சப்போஸ் அப்படி வைக்க முடியாதபடிக்கு நம்மளோட ஏதோ ஒரு செயல் நம்மளை தடுக்குது அப்படின்னா அந்த செயலை ஐடென்டிஃபை பண்ணி
இது ஒரு தவறு, இதை நம்ம திருத்திக்கணும்னு கான்சியஸாவே நம்ம தவற திருத்த ஆரம்பிக்கணும். என்னால முடிஞ்ச அளவுக்கு பிராக்டிக்கலா இருக்கிற விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். நம்ம இனி அடுத்த திங்கட்கிழமை இது மாதிரி இன்னொரு புத்தக ரிவ்யூவோட சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.